கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மற்றும் வாழ்த்துக்கள். ஈரோடு ஐக்கியத்தாருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு நமது மறுரூபமாக்கப்படுதல். பாலன் பிரதர், என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? பவர் பாயிண்ட் தெரியுது பிரதர், தெரியுது. பிரியமானவர்களே, நமது மறுரூபமாகுதல், அவர் டிரான்ஸ்பர்மேஷன். அன்பானவர்களே, நம்முடைய குணலட்சண வளர்ச்சி, கேரக்டர் டெவலப்மெண்ட், அதையே நாம மறுரூபமாகுதல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். உண்மையில் அதுவே நம்முடைய உயிர்த்தெழுதலுமாக அங்கே இருக்கு. அப்படி என்று பார்க்கும்போது நம்முடைய உயிர்த்தெழுதல் நமது அர்ப்பணிப்பின் போதே துவங்கிட்ட ஒரு விஷயம். நம்முடைய அனஸ்தாசிஸ், நம்முடைய ரிசரக்ஷன், நம்முடைய உயிர்த்தெழுதல், அதாவது பூரண குணத்துக்கு எழுதல் என்பது நாம் அர்ப்பணித்து ஜெனிப்பித்த நிமிடம் துவங்கி நமக்குள்ள நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அது மாம்சத்தை விட்டு ஆவியின் சரீரத்துக்கு மாறும்போது முழுமை அடைந்திருக்கும். அப்போ நம்முடைய உயிர்த்தெழுதலாக இருக்கக்கூடிய நமது மறுரூபமாகுதல், நமது குணலட்சண வளர்ச்சி என்பது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமாக இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுது. இந்த நமது குணலட்சண வளர்ச்சி குறித்து 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல சில வார்த்தைகள் நம்ம பார்க்கும்போது, நமது பரலோக பிதாவின் குணாதிசயத்திற்கு ஒப்பான ஒரு முழுமையான மாற்றம் ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளையின் தொடர்ச்சியான முயற்சியாக இருக்க வேண்டும். 3655. அதாவது பிதாவினுடைய குணலட்சணங்களுக்கு ஒப்பான குணலட்சணங்களில் வளர்ந்து பெருக வேண்டும், நிலைக்க வேண்டும் என்பதே அவருடைய உண்மையான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தொடர்ச்சியான முயற்சியாக இருக்கணும். அது நம்மால புரிந்து கொள்ள முடியுது. அடுத்தது, குணலட்சணம் என்பது ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம். அது வேகமாக வளரலாம் அல்லது மெதுவாக வளரலாம், ஆனால் அது வளர வேண்டும். 3.1468. அப்ப பாருங்க, அப்ப குணலட்சணம் என்று சொல்லும் பொழுதே இந்த விழுந்து போன நிலையில இருந்து அர்ப்பணிப்பின் பாதைக்குள்ள வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லது நம்மை பொறுத்த வரையில் அது நமக்குள்ள நடந்து நிறைவேறுகிற ஒரு வளர்ச்சி, ஒரு growth, ஒரு டெவலப்மெண்ட். அதாவது அந்த வளர்ச்சி என்பது வேகமாக இருக்கும் சிலர் இடத்துல கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும், அந்த முன்னேற்றம் இருக்க வேண்டும். உங்க விஷயத்திலையும் என்னுடைய விஷயத்திலையும் தேவன் எதிர்பார்ப்பது அதுதான். அர்ப்பணித்த நாள் துவங்கி இதுவரையிலுமே நாம வளர்ந்திருக்கணும் ஓரளவுக்கு. எதிர்வரும் நாட்களை யோசிக்கும் போது இன்றைய நிலையை விட இன்னும் முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டும். அதுதான் கேரக்டர்.
இன்னொரு கமெண்ட்ரி நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த வளர்ச்சி எவ்வளவு நாட்கள் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டா, குணலட்சண வளர்ச்சியை ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ சாதிக்க முடியாது. மாறாக முழு வாழ்க்கையையும் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். சோ கேரக்டர் டெவலப்மெண்ட், குணலட்சண வளர்ச்சி, அதாவது நம்முடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமது மறுரூபமாகுதல், அது ஒரு நாள்ல நடந்துடாது, ஒரு வருஷத்துல நடந்துடாது. மாறாக லைஃப் லாங் ப்ராசஸ். நமது வாழ்க்கை முழுவதுமே ஆக்கிரமிக்கிற, எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல்முறையாக அது இருக்கு. 1585ல அது நம்ம பார்க்கிறோம். அடுத்து, ஒரு பரிசுத்தவான் ஒரு மணி நேரத்தில் உருவாக்கப்படுவதில்லை. குணலட்சணம், அதாவது கிறிஸ்தவ குணலட்சணம் ஒரு செயல் அல்ல, ஆனால் ஒரு செயல்முறை. திடீர் படைப்பு அல்ல, அது ஒரு வளர்ச்சி. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படின்னா எந்த ஒரு பரிசுத்தவானும் ஒரு மணி நேரத்துல எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிடுறது இல்லை. ஏன்னா குணலட்சணம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு செயல்முறை. அப்படின்னா என்ன? இட் இஸ் நாட் அன் ஆக்ஷன், இட் இஸ் அ ப்ராசஸ். ஏதோ ஒன்றை செய்துட்டோம் என்பதனால நம்ம வளர்ந்துட்டோம் என்று ஆயிடாது. அது ஏதோ ஒரு செயல் அல்ல, மாறாக பல செயல்களை உள்ளடக்கின ஒரு செயல்முறை என்பதுதான் குணலட்சண வளர்ச்சி. அதுக்கு உதாரணம் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு மரத்தை போல வளர்ந்து கனிகளை தருகிறது. மேலும் ஒரு மரத்தை போல அதற்கு பொறுமையான கவனிப்பும் சோர்வடையாத ஊட்டமும் தேவை. Reference 6:8-2ல அது சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இப்படியாக பிதாவினுடைய குணலட்சணத்துக்கு ஒப்பான குணலட்சணங்களை நமக்குள்ள படிப்படியாக, மெதுவாக, பொறுமையாக நமது வாழ்க்கை முழுவதையுமே எடுத்துக்கொண்டு இந்த குணலட்சணங்கள்ல வளர்ந்து பெருகுவது என்பது அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரயாசம் நாம ஏறெடுக்கும். அதை நமக்கு விளக்கக்கூடிய விதத்துல அடுத்த கருத்து இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். விழுந்து போன மாம்சத்தினுடைய போக்கு தொடர்ந்து கீழ் நோக்கி இருப்பதை நாம உணர்கிறோம். புது சிருஷ்டி உலகத்தை சேர்ந்தவராக இல்லாம, மாறாக ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு ஆவிக்குரிய அல்லது பரலோக சிருஷ்டியாக மாம்ச உடலில் மனிதர்களுடன் சிறிது காலம் கூடாரம் அமைத்து தனக்கு முழுமையும் பிடித்த வகையில் அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ இல்லாமல் உலகில் வாழ மாம்சத்தின் போக்குகளையும் உலகத்தின் ஆவியையும் வெல்ல தீர தீர முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த முழு பேராகிராஃப். அதாவது இயல்பாகவே இந்த மாம்சத்தினுடைய போக்கு கீழ் நோக்கி தான் இருக்கும். ஆனா ஒரு புது சிருஷ்டி அதை எதிர்த்து அவர் மேல் நோக்கி வளர்ந்து போகணும். அப்படியாக மாம்சத்தினுடைய இயல்பை எதிர்த்து அவர் குணலட்சணங்களை வளர்ந்து பெருக வேண்டும் என்றால், அப்படியான ஒரு வளர்ச்சி அவர் பெற்றுக்கொள்வதற்கு வீர முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இங்கிலீஷ்ல ஹீரோயிக் எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அசாதாரணமான முயற்சி, அது அசாத்தியமான ஒரு முயற்சி. அது 3913ல அது சொல்லப்பட்டது. பாருங்க, அப்ப நாம அர்ப்பணிக்கின்றோம், தேவனால் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அங்கிருந்து நம்முடைய குணலட்சணங்கள் இப்படி படிப்படியாக மெதுவாக வீரமான முயற்சிகளோடு வளர்ந்து பெருகிக் கொண்டே முழுமை அடையும். இங்க ஏதாவது ஒரு இடத்துல மீண்டும் நாம் சரிவை சந்தித்து மாம்சத்தினுடைய பலகீனங்களை அனுமதிச்சு மாம்சத்தினால மேற்கொள்ளப்பட்டு நம்ம விழுவோமானால், பின்தங்குவோமானால், பின்னடைவோமானால், வளர்ந்து நெருங்கிட்ட குணலட்சணத்துல இருந்து மீண்டும் கீழ் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சா
அங்க இருந்து மறுபடியும் முந்தைய மாதிரி வளர்ச்சிக்கு வரணும்னா அது இன்னுமே கடினம். அதற்கு இங்கு சொல்லப்படுகிற கருத்து பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் 5807ல மாம்சத்தை சிலுவையில் அறையவும் சரீரத்தின் செயல்களை அழிக்கவும் நாம் எடுக்கும் முயற்சிகளை நிறுத்தி விட்டு மாம்சத்தின் இயல்பான விருப்பங்களுக்கு நம்மை சற்று விட்டு விடுவோம். என்ன ஆகும்? உடனடியாக நாம கீழ் நோக்கி செல்ல தொடங்குறோம். விரைவில் எதிர்த்து போராடுவது மேலும் மேலும் கடினமாக மாறிடும். பாதை மேலும் மேலும் வழுக்கும் தன்மையோடு இருப்பதை காண முடியும். பின்னர் நாம் இழந்த நிலையை மீண்டும் பெற வீரமான மற்றும் ஜபத்துடன் கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளாவிட்டால் தொடர்ந்து கீழ் நோக்கி செல்வோம். முடிவு மரணமாக இருக்கும். இங்கேயும் அதே வேர்டு தான். heroic efforts but with prayers. அப்படின்னா இதே அசாதாரண அசாத்தியமான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். ஆனா இங்க ஜபத்தோடு கூட அதை நாம செய்யணும். பிரியமானவர்களே, நம்முடைய குணலட்சண வளர்ச்சி தான் நம்முடைய மறுரூபமாகுதல். நமது மறுரூபமாகுதல் தான் நமது உயிர்த்தெழுதல். அப்ப இந்த குணலட்சணங்கள்ல வளர்ந்து பெருகி மறுரூபம் அடைஞ்சு உயிர்த்தெழுதல் என்பது நாம் எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி. நமது குணலட்சண வளர்ச்சியே நமது மறுரூபமாகுதல், அதுவே நமது உயிர்த்தெழுதல் எனும் போது இந்த குணலட்சண வளர்ச்சியில வேகமாக முன்னேறுவதற்கு நாம என்ன செய்யணும்? அல்லது இந்த குணலட்சண வளர்ச்சியில ஒரு சீரான வளர்ச்சியின் பாதையில முன்னேறி போகணும்னா நாம என்ன செய்யணும்? அது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கும். ஒருவேளை இதை செய்தால், இப்படி செய்தால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்கள்ல சீரான வளர்ச்சியை நாம பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அந்த குணலட்சண வளர்ச்சியில சீக்கிரமாக முன்னேறலாம் என்று ஏதேனும் ஒரு ஆலோசனை இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அதனாலேயே அந்த கேள்வியை நாம அங்க கேட்டோம். அப்ப அன்பானவர்களே, குணலட்சணங்களில் சீக்கிரமாக வளர்ந்து ஒரு நிலையான தன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒருவேளை இந்த கேள்விய நம்மை படைத்த நம்முடைய தேவனிடத்துலதான் நம்ம கேட்கணும். அப்படி கேட்டோம்னா அதற்கு பதில அவர் அவருடைய வார்த்தைகள்ல அங்க வைத்திருக்கிறார். அப்படி அவருடைய வார்த்தைகளை போய் பார்க்கும்போது இந்த குணலட்சணங்கள் நமக்குள்ள வளர்வது எப்படி என்பதை தேவன் ரொம்ப மறைமுகமாக அவர் வசனங்களை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இப்ப நாம ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். அந்த வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் சம்பந்தம் இல்லாதது மாதிரிதான் தெரியும். ஆனா அந்த வசனங்கள் அனைத்திற்கும் இடையில ஒரு ஒற்றுமை இடையோடி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வசனங்களை வாசிக்கலாம். வேதத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் பதில். சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். So the verse is about learning. இந்த வசனம் கற்றுக்கொள்ளுதலை பற்றினது. தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும், அதுல தேறினவர்கள் ஆகணும்னா தேவன் சொல்றது இரவும் பகலும் தியானமாயிருங்க. இன்னொரு கேள்வி வரும், இரவும் பகலும் எப்படி நாம தியானமா இருக்கு? அதற்கு ஏதாவது விளக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டா பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 6-9 வசனங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்துல இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிச்சு நீ உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போதும்
வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகளை உன் கையின் மேல அடையாளமா கட்டிக்கொள். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வீட்டு வாசல்களிலும் எழுதுவாயாக. பாத்தீங்களா? ஒருவேளை இரவும் பகலும் தியானமா இருப்பதுன்னா என்னன்னா இப்படிதான். உட்காரும் போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும், கை மேல, கண்களுக்கு நடுவுல, வீட்டு நிலைகள், வாசல்கள் எங்குமே அந்த வசனங்களை வைத்து தியானிக்கிறவங்களாயிரு. இப்ப இந்த 2 வசனமுமே ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கொள்ளணும் என்கிற கொள்கைய நமக்கு மறைமுகமா தருது. ஆனா இங்கு என்னவோ அது தேவனுடைய வார்த்தைகளில் கற்று வளர்ச்சி அடைவத பத்தி அங்க சொல்லப்பட்டு. இரவும் பகலும் தியானிச்சுட்டே இரு. உட்கார்ந்தா, நடந்தா, படுத்தா, எழுந்திருந்தா தியானிச்சுட்டே இருக்கு. அது பத்தியே பேசுங்க. கையில கண்களுக்கு நடுவுல எப்போதும் வச்சுக்கோங்க. வீட்டு நிலைக்கால்கள், வாசல்கள் உங்க கண்ணு முன்னாடி தெரியுதா? அங்க அந்த வசனங்கள வச்சுக்கோ. சரி, வேறொரு வசனம். தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுல நாம் இருக்கணும். என்ன பண்ணலாம்? 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான். சரி, சகோதர சகோதரிகளோட நெருங்கிய உறவுல இருக்கணும். என்ன பண்ணலாம்? எபிரேயர் 10:28 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்படின்னா இங்க கூட என்னன்னா சகோதர சகோதரிகளோடனான உறவு நெருக்கமா இருக்கணுமா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூடி வந்துடுது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய அர்த்தம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம், இடைவிடாமல் தொடர்ச்சியா ஐக்கியத்துல இருங்க என்பதுதான் இங்க ஆலோசனை. கடைசியா ஒரு குணலட்சணத்தை வளர்த்துக் கொள்ளணும். என்ன பண்ணணும்? ஒருவேளை மத்தேயு 18:22ல பேதுருக்கு நமது ஆண்டவர் சொல்லிட்ட வசனம் தான் அங்க க்ளூ. அதற்கு இயேசு, பேதுரு 7 தரம் அல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 7 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இது மன்னிப்பை குறித்து என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மன்னிக்க வேண்டிய குணம் நமக்குள்ள வளர்ந்து வேரூன்றணும்னா மன்னிச்சுட்டே இருங்க. அதான் அர்த்தம். சரி அன்பானவர்களே, கற்றுக்கொள்வதை பற்றி, ஜெபம் பண்ணுவது பத்தி, ஐக்கியத்துல கூடி வருவதை பத்தி, மன்னிப்பதை பத்தி என்று இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்தோம் இல்லையா? இந்த வசனங்களுக்குள்ள எல்லாமே அங்கு காணப்படுகிற ஒரு ஒற்றுமை என்னன்னா, சொல்லப்பட்ட எல்லாமே தொடர்ச்சியா திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு விஷயத்த கற்றுக்கணுமா? என்ன பண்ணுங்க? இரவும் பகலும் தொடர்ச்சியா திரும்ப திரும்ப தியானிச்சுட்டே இருங்க. அப்பதான் அது மனசுல பதியும். தேவனோட நெருங்கிய உறவுல இருக்கணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தொடர்ச்சியா திரும்ப திரும்ப ஜெபத்துல போய் சேர்ந்துட்டே இருங்க அவர் கூட. பிரதர்லி ஃபெல்லோஷிப்ல நல்லா வளரணுமா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ச்சியா திரும்ப திரும்ப நீங்க ஐக்கியத்துல கூடி வந்துட்டே இருங்க. ஒரு குணம் உங்களுக்குள்ள வளரணுமா? அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல் எதுவோ அந்த செயலை திரும்ப திரும்ப செஞ்சு கொண்டே இருங்க. அன்பானவர்களே, அப்ப இங்க தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை அங்க குறிப்பிடுகிறார். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், எந்த ஒரு விஷயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றாலும், எந்த ஒரு குணத்தை நமக்குள்ள உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், நாம் என்ன செய்யணும்னா, அத திரும்ப திரும்ப தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கணும் என்பதுதான். இது ஆங்கிலத்துல சொன்னோம்னா, த லா ஆஃப் ரெப்படிஷன்.
அப்படின்னா என்ன? மனித இயல்பு எப்படிதான் இருக்குன்னா, ஒரு புதிய திறமைய வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அல்லது வளர்த்துக் கொண்ட திறமையில நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா, மனிதன் என்ன பண்ணணும்? அத திரும்ப திரும்ப செய்கிறவனாக இருக்கணும் என்பதுதான். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல படிக்கல. வேற வேற ஸ்கூல்ல தான் படித்தோம். ஆனால் எல்லாருமே இந்த இம்போசிஷன் வந்து எழுதியிருப்போம். அந்த அனுபவம் இருக்கும். அப்படின்னா கிளாஸ்ல பேசி மாட்டிட்டோமா, டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க? "நான் இனிமேலு வகுப்பு நடக்கும்போது பேச மாட்டேன். 1000 முறை எழுது" அப்படின்ருவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அதே தான் எந்த விஷயம் எடுத்துக்கொண்டாலும், ஒரு விளையாட்டு துறையில ஒரு திறமைய வளர்த்துக் கொள்ளணும்னா, ஒருவேள அந்த பயிற்சியாளர் என்ன சொல்லுவாரு? அதுல நீங்க வந்துட்டு திறமைசாலி ஆகுற வரைக்கும் பயிற்சி செய்து கொண்டே இருங்க என்று தான் சொல்லுவார். சோ இது எல்லாமே எதை மையமா வச்சு செயல்படுது? த லா ஆஃப் ரெப்படிஷன். மனித இயல்பு எப்படியாக இருக்குன்னா, ஒரு விஷயம் அவருக்குள்ள போய் பதியணும்னா, அவருக்குள்ள போய் வேரூன்றணும்னா, அவரில் ஒரு ஒரு அவயமாகவே மாறிடணும் என்று சொன்னா, அதை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும். இந்த விஷயம் தான் தேவன் நமக்கு சொன்ன இந்த வசனங்கள் எல்லாவற்றிலுமே இருக்கு. என் வசனங்கள நீங்க கற்றுக்கொள்ளணுமா? இரவும் பகலும் தியானமா இருங்கண்ணா. திரும்ப திரும்ப தொடர்ச்சியா. என்னோடு உங்களுக்கு நெருக்கம் உணரணுமா? எப்போதும் ஜெபிச்சுட்டே இருங்க தொடர்ச்சியா. உங்க உடன் அங்கங்களோட உங்களுக்கு உறவு நல்லா இருக்கணுமா? திரும்ப திரும்ப தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூடிக்கொண்டே இரு. உங்களுக்குள்ளேயே ஒரு குணம் வளரணுமா? அதற்கு ஏற்ற கிரியைகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இரு. அன்பானவர்களே, இதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான வசனம். அப்போஸ்தலன் பவுல் கூட அதைத்தான் சொல்றார். பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பழம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பார்த்தீங்களா? அப்போஸ்தலன் பவுல் கிட்ட எப்படி இந்த அழைப்புல நான் ஓட்டத்தை ஜெயிப்பது என்று கேட்டார். ரொம்ப சிம்பிளா அவர் சொன்னாரு. டார்கெட்ட பார்த்துக்கோங்க. இலக்கை கவனிச்சுடுங்க. அதைய மாத்திரம் பார்த்து இடைவிடாம, தடை இல்லாம, தொடர்ச்சியா ஓடிக்கொண்டே இரு. வேற எதுலயுமே கவனம் செலுத்தாது. அப்படின்னா, இங்கேயும் அந்த இலக்கை மாத்திரமே நோக்கி பார்த்து, அதையவே தொடர்கிறவர்களாக நாம அங்க இருக்கணும். அப்ப இங்கேயும் கூட அந்த கன்டினியூட்டி, அந்த ரெப்படிஷன் அப்படின்னா, திரும்ப திரும்ப செய்வதும், தொடர்ச்சியாக செய்வதும் வலியுறுத்தப்படுவத பார்க்கிறோம். இப்ப வேத வசனங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு கொள்கை, உலக பழமொழியில நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இந்த பழமொழி நம்ம நெறைய பேருக்கு தெரியும். இது பழமொழின்னு சொல்லலாம். ஒரு தத்துவம் என்று சொல்லலாம். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். ஏன்னா அவை வார்த்தைகள் ஆகின்றன. உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள். ஏன்னா அவை செயல்கள் ஆகுது. உங்கள் செயல்களை கவனியுங்கள். ஏன்னா அவை பழக்கங்கள் ஆகுது. உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள். ஏன்னா அது குணாதிசயமாகுது. உங்கள் குணாதிசயங்களை கவனியுங்கள். ஏன்னா அதுதான் நீங்க. இப்ப இந்த பழமொழிய அல்லது தத்துவத்தை கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்க்கலாம். இது எப்படி சாத்தியம்? நம்முடைய எண்ணம் வார்த்தையாகுது. நம்ம வார்த்தை செயலா மாறுது. நம்ம செயல் பழக்கமாகி, பழக்கம் குணமாகுது. இது எப்படி சாத்தியம்? பாருங்க. ஒருமுகப்படுத்தப்பட்ட அப்படின்னா ஃபோக்கஸ்டு. நிலையான அப்படின்னா கன்சிஸ்டன்ட். திரும்ப திரும்ப அப்படின்னா ரெப்படிட்டிவ்.
ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப அப்படின்னா ஃபோக்கஸ்ட், கன்சிஸ்டன்ட், ரெப்படிட்டிவ். ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப எண்ணும் எண்ணங்கள் வார்த்தையா மாறி. அதே போல ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப சொல்லும் சொற்கள் அடுத்து செயலாக வடிவம் பெறும். ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையான திரும்ப திரும்ப செய்யும் செயல்கள் பழக்கமாக வடிவம் பெற்று. அப்படி ஒருமுகப்படுத்தப்பட்டு நிலையான திரும்ப திரும்ப பழகும் பழக்கங்கள் குணமாக மாறி. உலகத்தின் மனிதர்கள் கூட மனிதனுக்குள்ள எப்படி ஒரு குணம் உருவாக முடியுங்கிறத தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவன் அவருடைய வார்த்தைகளே அதை மறைமுகமா சொல்லிட்டாங்க. அது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா தேவன் தான் மனிதனை படைத்தவர். அந்த மனிதனுக்குள்ள ஒரு குணம் தங்கணும், வேரூன்றணும், நிலைக்கணும் என்று சொன்னா அவன் என்ன செய்தா அந்த குணம் அவனுக்குள்ள தங்கி வேரூன்றும் என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர்தான மனிதனுடைய உடற்குறவே உருவாக்கினவர், வடிவமைத்தவர், உருவாக்கினவர். அவருக்கு தெரியும்ல. பொதுவாக இந்த குணலட்சணங்கள் என்பது இருதயம் சம்பந்ததான் நம்ம சொல்லுவோம். பட் நிஜத்துல அந்த குணலட்சணங்கள் என்பது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். மனிதனுடைய குணலட்சணம், அவனுடைய சுபாவம், அவனுடைய தன்மைகள் எல்லாமே மூளையில பதிவாகுது இல்லையா? அப்போ மனிதனை தேவன் படைத்தாரு, மனிதனுக்குள்ள மூளைய தேவன் வைத்தாங்க அப்படிங்கும் போது அந்த மூளையில குணலட்சணங்கள் எப்படி தங்கும், நிலைக்கும்? தேவன் ஏதோ ஒரு மெத்தட் வச்சிருக்கணும். அவர் என்ன மெத்தட் வச்சிருக்கிறாரோ அதையே நம்ம கடைபிடிக்கணும் என்று சொல்லுவார். ஏன்னா அப்பதான் அந்த குணலட்சணங்கள் நமக்கு வளரும் இல்ல. அப்படியாக இருக்கும்போது அப்ப தேவன் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பெருசா நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுக்குள்ள குணலட்சணத்தை நீங்க வளர்த்து கொள்ளணுமா? அந்த குணலட்சணத்துக்கு சம்பந்தமான செயலை கவனிங்க. அந்த செயலுக்கு சம்பந்தமான பழக்கத்தை கவனிங்க. அந்த பழக்கத்துக்கு சம்பந்தமான என்ன சொல்லலாம், செயல் வார்த்தைகளை கவனிங்க. பின்பு வார்த்தைக்கு சம்பந்தமான சிந்தனையை நீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, திரும்ப திரும்ப தொடர்ச்சியா அந்த யோசனையே உங்களுக்குள்ள இருக்கும்போது அது அடுத்த வலிமையான நிலைக்கு போகும். அது வார்த்தையாக மாறும். அதே போல அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியா உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா அது இன்னும் வலுப்பெற்று அடுத்த ஒரு நிலை செயலாக மாறிடும். அந்த செயல்கள் பழக்கமா மாறி பழக்கங்கள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக நம்ம கிட்ட காணப்பட்டுச்சுன்னா அதுவே நம்முடைய இயல்பா, சுபாவமா, குணமா மூளையில போய் அங்க தங்கிடும். அன்பானவர்களே, இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா ரொம்ப அழகா சொல்றாங்க. மனிதனுக்குள்ள அவனுடைய பழக்கங்களும் மனிதன் அவனுடைய குணங்கள் எப்படி அவனுக்குள்ள ஃப்ரேம் ஆகுது என்று கேட்டா, இந்த மனித மூளையில இருக்கக்கூடிய நரம்பு செல்கள், நியூரான்ஸ், அதுகளுக்குள்ளதான் இந்த குணம் உருவாகுது. எப்படி உருவாகுது? கோடிக்கணக்கான நியூரான்ஸ் மனித மூளையில அங்க இருக்கு. நாம எதையாவது ஒன்ற யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத 2 நரம்பு செல்கள், மூளையில இருக்கக்கூடிய நரம்பு செல்களுக்கு இடையில ஒரு சின்ன ரசாயன மாற்றம் உருவாகும். ஒரு சின்ன என்ன சொல்லலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் 2 நியூரான்ஸ்க்கு இடையில அப்படியே ஓடும்.
ஆக்சுவலா அந்த 2 நியூரான்ஸும் தனித்தனியா இருக்கு. அது 2க்கும் தொடர்பே இல்ல. இப்ப அதே யோசனைய மீண்டும் அவர் சிந்திக்கிறார். மீண்டும் யோசிக்கிறார். மீண்டும் அப்படிங்கும்போது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த எலக்ட்ரிக் சிக்னல் இம்பல்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும். இப்ப இதையவே அவர் செஞ்சுட்டே அது யோசிச்சுட்டே இருக்கிறாருங்க பொழுது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னாலயும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னாலயும் அந்த 2 நியூரானுக்கு இடையில ஒரு புதிதா ஒரு பாலம் போன்ற ஒரு தொடர்ச்சி அங்க அமையும். ஆனா சல்லுன்னு போயிடும் அது. இப்ப இதையவே அவர் பேச ஆரம்பிக்கிறார். இதையவே அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த செயல தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த 2 மூளையினுடைய செல்களுக்கு இடையில தொடர்ச்சியா அவர் அதையவே யோசிக்கிறதுனால, பேசுறதுனால, செய்யறதுனால அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷனும், அதே சமயத்துல அந்த எலக்ட்ரிக் சிக்னலும் ரொம்பவுமே வலுவடைஞ்சு அது 2ம் கனெக்ட் ஆயிடும்ல. இப்படி கனெக்ட் ஆகி அந்த கனெக்ஷன் சீரா இருக்க ஆரம்பிச்சுடும். அப்புறம் அத தொடர்ச்சியா அவரே அத பழக்கமா வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும்னா, மூளை அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல, அந்த 2 செல்களுக்கு இடையில வந்த கனெக்ஷன். அது மேல ஒரு இன்சுலேஷன அது ஏற்படுத்தி. அப்படின்னா, அந்த 2 நியூரான் செல்களுக்கு இடையில உண்டாயிற்ற அந்த தொடர்ச்சி, அந்த தொடர்பு நிலையானதா ஆயிடும். அப்படின்னா என்ன? அவருக்கு அந்த செயல செய்வது என்பது இப்ப ரொம்ப சுலபமாயிடும். சர்வசாதாரணமா அவர் செய்ய ஆரம்பிச்சுடுவார். கஷ்டப்படவே தேவையில்ல. சோ இதுக்கு பேரு தி ரீவயரிங் ஆஃப் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீவயரிங் ஆஃப் பிரெயின். மனித மூளையில புதிய தொடர்புகள் அந்த நியூரான் செல்ஸ் இடையில உருவாகுதுன்னு அர்த்தம். அது உண்மையிலே என்ன? அவனுக்குள்ள புதிய குணங்கள், புதிய திறமைகள் உருவாகுதுன்னு அர்த்தம். ஆனா அது எப்படிதான் உருவாகுது? அந்த அந்த குணத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள அவன் தொடர்ச்சியாக செய்யும்போது செய்ய. அன்பானவர்களே, ஜஸ்ட் இது ஒரு உதாரணம் தான். இது பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ நம்ம பிரசன்ட் பண்றோம். இந்த வீடியோவ நீங்க கவனிங்க. இதுல 2 நியூரான் இருக்குது. நீங்க இப்ப பார்க்கிறீங்க. அந்த 2 நியூரான்ஸ்க்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்ல. ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. பாருங்க, அந்த நியூரான்ஸ்னுடைய அந்த முனைகள் பார்த்தா கொஞ்சம் குண்டா இருக்குது. அப்புறம் ஏதோ சின்ன சின்ன கைகள் மாரி நீட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை இந்த மனிதன் இந்த 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 நியூரான்ஸ் யாரோ ஒரு மனிதனுடைய மூளைக்குள்ள இருக்குது. அந்த மனிதன் ஏதோ ஒரு சிந்தனை அல்லது சொல் அல்லது செயல்ல தொடர்ச்சியா அவர் ஈடுபடும்போது, பாருங்களேன், அந்த 2 நியூரான்ஸ்க்கு இடையில அப்படியே சில அசைவுகள் அந்த கைகள் ஒண்ணு நீட்டி அப்படியே கனெக்ட் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். நான் ப்ளே பண்றேன். வாய்ப்புள்ளவர்கள் அத நீங்க கவனிங்க. பாருங்க, அந்த இது சமயத்துல அவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். பாருங்க, அப்படியே அந்த நியூரான் செல்களுக்குனுடைய சினாப்சிஸ் ஒண்ணு நோக்கி அப்படியே நெருங்குது. ஒரு கரம் இன்னொரு கரத்த நோக்கி நீட்டுது. அப்படியே ஜாயின் ஆகுது. அவ்வளவுதான். ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு புது ஃபார்மேஷன். இப்ப என்னன்னா, அவர் எதையோ தொடர்ந்து யோசிச்சிருக்கணும், தொடர்ந்து பேசியிருக்கணும், தொடர்ந்து செஞ்சிருக்கணும். அதனால ஒரு ஒரு அந்த 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 பழக்கம், அந்த ஒரு செயல் அவருக்குள்ள மூளையில இருக்கக்கூடிய செல்லுல அது பதிவாகுது. இப்படிதான் பதிவாகும். இப்ப அவரு தொடர்ச்சியா அதையவே செஞ்சுட்டு இருந்தாருன்னு வைங்களேன், அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த கனெக்ஷன சுத்தி ஒரு இன்சுலேஷன் வந்துரும். வந்துடுச்சுன்னா, இனி அந்த செயல அவர் கஷ்டப்பட்டு செய்யணுங்கிற அவசியம் இல்ல. சர்வசாதாரணமா செய்வார். அன்பானவர்களே. ஒருவேள அவர் அந்த செயல செய்யாமயே போயிட்டா என்ன ஆயிடுவாரு அப்படின்னா, அதே அந்த பிரிட்ஜ் கனெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் வீக் ஆயிட்டு அது காணாம போயிரும். அப்படித்தான் தொடர்ச்சியா செய்யாத பழக்கவழக்கங்கள்
ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருந்து அங்க போயிடுது. இது ரொம்ப சிறப்பா இந்த பிரெயினுடைய ரீவயரிங் அண்ட் டீவயரிங் அப்படின்னா, மூளையில புதிய தொடர்புகள் உருவாகுவதும், அல்லது உருவாகி ஏற்கனவே நல்லா இருந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா காணா போகிற இந்த ரீவயரிங் அண்ட் டீவயரிங் என்பது, போதை பழக்கவழக்கங்கள்ல அடிமையாகி இருக்கிறவங்கள, அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு அவங்க ரொம்ப அருமையா பயன்படுத்துகிறாங்க. எப்படி ஒரு பழக்கத்துக்கு மனிதன் அடிமையாகிறான், அதையவே திரும்ப, 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 திரும்ப செய்யும்போது, அது அந்த ஒரு செயல, அந்த பழக்கத்த அவன் சர்வசாதாரணமா, அனிச்சையா செய்யக்கூடிய அளவுக்கு அதுல போயிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நியூரான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த குணத்த பதிவு பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இன்சுலேஷன் எல்லாம் போட்டு. இப்ப அந்த அந்த பழக்கத்திலிருந்து அவர கொண்டு வரணும்னா என்ன? அவர தனிமையில கொண்டு போய் அடைச்சு, அந்த பழக்கத்த அவர் செய்யவே முடியாத மாரி சூழல உருவாக்கி, அதுக்கு பதிலா மாற்று நல்ல நல்ல பழக்கங்கள அவருக்கு கொடுத்து, அப்படியே அவர ஒரு 3 மாதம், 4 மாதம் வச்சு, அவர் செஞ்சுட்டு இருந்த கெட்ட பழக்கத்த செய்ய விடாம பண்ணி, புதிய பழக்கவழக்கங்கள கற்றுக் கொடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த பழைய பழக்கம் அப்படியே மங்கி, மங்கி, மங்கி போய், ஆனா புதிய குணங்கள் அவருக்குள்ள மூளையில பதிவாகி விடுதலை ஆகும். அப்போ அன்பானவர்களே, பாருங்க இப்போ ஏன் தேவன் வசனத்துல அப்படி சொன்னாங்க? அதாவது என்னுடைய வார்த்தையா, அத நீங்க கற்றுக்கணுமா? இரவும் பகலும் தியானமா இருங்க. ஜெபமா, இடைவிடாமல் ஜெபிங்க. கூடுகையா, விட்டு விடாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூடி வாங்க. அல்லது ஒரு குணமா, மன்னிச்சு கொண்டே இருங்க. அது குணமாயிடும். ஏன் தேவன் அப்படி சொன்னாங்க? அவருக்கு தெரியும், படைப்பாளியாக, சிருஷ்டிகராக இருந்து, மனிதனுடைய மூளையில ஒரு புதிய குணத்தை அவன் கொண்டு வரணும் என்று சொன்னா, அது சார்ந்த பழக்கவழக்கங்களை, செயல்களை, வார்த்தைகளை, எண்ணங்களை அவன் தொடர்ந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு, தொடர்ச்சியா திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தா, அவனுக்குள்ள அந்த குணம் போய் அங்க தங்கிடும். அன்பானவர்களே, இந்த ஒரு ரீவயரிங், டீவயரிங் புதிய குணத்தை நமக்குள்ள உருவாக்கி, தேவையில்லாத குணங்கள நம்மை விட்டு நீக்குவது. ஒருவேளை தேவன் அப்படியே சொல்லல வசனங்கள்ல. ஆனா வேதத்துல வேற மாரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரோமர் 12:2ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனசு புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. அது என்னது உங்க மனசு புதிதாகிறது? ஆமா. உங்களுக்குள்ள புதிய குணலட்சணங்கள் உருவாகணும். உங்க மூளையில நியூரான்ஸ்க்கு இடையில புதிய ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க உருவாக்கணும். இதுதான் அங்க சொல்றாங்க. அதே போல எபேசியர் 4:22ல அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அப்படின்னா ஏற்கனவே நமது மூளையில பல வருஷ பழக்க வழக்கங்களினால குணமாக இடம் பெற்று இருக்கக்கூடிய பழைய சுபாவம் குணங்கள், அதை களைந்து போட்டு டீவயரிங் பண்ணுங்க. டீவயரிங் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்னா, அந்த உங்களுக்குள்ள புதிய குணங்களை, உங்களது மூளை செல்களுக்கு இடையில புதிய ஸ்ட்ரக்சர்ஸ் ரீவயரிங் நீங்க அங்க பண்ணுங்க. அப்படின்னா புதிய யோசனை, புதிய சொல்லு, புதிய செயலு, புதிய பழக்கம், புதிய குணமாக உங்க மூளையில தங்கும்படிக்கு முயற்சி பண்ணுங்க. கலாத்தியர் 5:16-18ல இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். புதிய குணலட்சணங்களில் உங்க மூளையில போய் தங்குவதற்கு ஏதுவா உங்களை நடப்பித்துக் கொள்ளுங்கன்னா, உங்க யோசனை அப்படி இருக்கட்டும், சொல் அப்படி இருக்கட்டும், செயல் அப்படி இருக்கட்டும், பழக்கம் அப்படி இருக்கட்டும், அது உங்களுக்கு குணமா வந்துடும். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பார்கள். நீங்க இதைவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஏற்கனவே பதிஞ்சிருக்கக்கூடிய மாம்சத்தின் குணங்கள் நிறைவேற்றாதிருப்பார்கள். அவைகள் போக போக பலகீனமாகி காணாமே போயிடும்.
இதேதான் வேற ஒரு வசனத்துல சொல்ல போனா, நிறைவானது வரும்போது குறைவானது அங்க போகும். அன்பானவர்களே, தேவன் நமது படைப்பாளி. அவரே நம்மை சிருஷ்டித்தவர். உள்ள ஒரு குணம் உருவாகணும்னாலும், இருக்கிற குணம் காணா போகணும்னாலும், என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர்தான் நம்மை வடிவமைச்சது. அப்போ அத வடிவமைச்சவர் அவருங்கும்போது, அந்த சூட்சுமத்த நமக்கு அங்க அழகா சொல்லிடுறாங்க. அன்பானவர்களே, இது ஏன் இப்படி நாம செய்ய வேண்டியதா இருக்கு என்று சொன்னா, ஏன்னா விழுந்து போன நிலையில இருக்கக்கூடிய நாம, அந்த விழுந்து போன நிலையில நம்முடைய குணங்கள் வந்து ரொம்ப சீர்கெட்டதாக அங்க இருக்குது. ஏற்கனவே பாவத்தினால, தீமையினால நமக்குள்ள விரும்பத்தகாத குணங்கள், பண்புகள், தன்மைகள் பதிஞ்சு போய் இருக்குது. அந்த மூளையில, அந்த செல்ஸ்களுக்கு இடையில. இப்ப அத வந்து நாம நீக்கணும் அப்டின்னா, இந்த விதத்துல தான் நீக்க முடியும். எரேமியா 17:9ல விழுந்து போன நிலையில நம்முடைய இருதயம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், மகா கேடுள்ளதுமாக இருக்கு. நாம பண்ணிட்டோம் அப்படி தெரிஞ்சு. நோ. விழுந்து போன சந்ததியில பிறந்தோம். அந்த சுபாவத்திலேயே அந்த பாவம் இருக்கு. பின்பு பிறந்து வளரும்போது அந்த பாவத்தின் பாதையில தான் நடந்துட்டோம். அது நமக்கு சர்வசாதாரணமா பழகி போன விஷயம் ஆயிடுச்சு. குணங்கள் அப்படியே மனசுல வந்து எபேசியர் 4:17 கூட நல்ல வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல, நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். விழுந்து போன நிலையில மனிதன் எப்படித்தான் இருக்கிறான்? அவனுடைய மூளையில, அவனுடைய மனசுல எப்படிப்பட்ட குணங்களே இருக்கு பாருங்க. வீணான சிந்தையில தான் இருக்கிறாரு. புத்தியில அந்தகாரம் தான் பட்டிருக்கிறாரு. அறியாமை தான் இருக்குது. அசுத்தத்தை ஆவலோடு நடப்பிக்கிறவராகவே இருக்கிறார். சோ திஸ் இஸ் ஃபாலன் கண்டிஷன். விழுந்து போன நிலையில நாம ஒருவேளை விழுந்து போன நிலையில ஒருமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப செய்துட்ட பாவ யோசனை, வார்த்தை, செயல், பழக்கவழக்கங்கள் பாவ குணங்களாக நமக்குள்ள பதிவாகி இருக்கு. இப்ப இவைகளை நீக்கிட்டு அதன் இடத்துல புதிய தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்த குணலட்சணங்களில் குணங்களை நாம ஏற்படுத்திக் கொள்ளணும் என்று சொன்னா, அன்பானவர்களே, அப்ப செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசெட் வந்து நமக்குள்ள அங்க நடக்கும். அதுதான் அந்த புதிதம் உங்க மனசு புதிதாகிறதுனால ஒரு மறுரூபமாகுங்கள் எனும் போது பாருங்க, அந்த ஒரு ரீசெட் வந்து ரீசெட்னா என்ன சொல்றது? ஒரு சகலமும் புதிதாக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில அங்க இந்த மறுரூபமாகுங்கள் என்று சொல்லும் பொழுது, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கிரேக்க வார்த்தை மெட்டமார்பு. அதிலிருந்து ஆங்கில வார்த்தை பாருங்க மெட்டமார்பசிஸ் வருது. இல்லையா? ஒரு புழு எப்படி ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுது. ரொம்ப அருமையான அடையாளம். நாம வந்து இந்த விழுந்து போன நிலையில கண்டிப்பா புழுக்கள் தான். அருவருக்கத்தக்கவர்கள் அல்லது விரும்பத்தகாதவர்கள். இந்த நிலை தான் நம்முடைய உண்மை நிலை. ஆனா அந்த நிலையில இருக்கக்கூடிய நம்மை ஒரு புது சிருஷ்டியா என்ன சொல்லலாம்? பரலோகத்துக்கு உகந்தவர்களாக மாற்றுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா அந்த வண்ணத்து பூச்சி நல்ல அழகா பல வண்ணங்களோடு இறக்கை முளைத்து ஆம் அது அந்த அதனுடைய ரெக்கைய அடிச்சுட்டு அது பறக்குது பாருங்க. எவ்வளோ எவ்வளோ அருமையான ஒரு காட்சி. புழுவா இது? புழுவா இருந்ததா? ஆமா இது புழுவா தான் இருந்துச்சு. இந்த பூமியோட ஒட்டி நெளிஞ்சிட்டு. ஆமா.
நடக்க கூட முடியாது. அதுவா? அதேதான். இப்போ பூமியிலவே இல்ல. பறக்குது ஆகாயத்துல. ஆசையா இருக்கு அத வந்து பார்க்கறதுக்கு. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மெட்டமார்பசிஸ், அந்த மறுரூபமாகுதல். அன்பானவர்களே, அது வந்து இந்த வண்ணத்து பூச்சியின் விஷயத்திலேயே நம்ம போய் பார்த்தோம்னா, ஏதோ வெளியரங்கமா நடந்த மாற்றம் கிடையாது. இந்த மறுரூபமாகுதல் என்பது ஒரு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை அது குறிக்குது. ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது குறிக்குது. தன்னுடைய பழைய சரீரத்தையே அது சாப்பிட்டு சாப்பிட்டு அது இந்த மாதிரி ஒரு புதிய ரூபம் எடுத்துட்டாங்க வருது. தன்னுடைய பழையதை அழித்து ஒரு புதியதை உருவாக்கி கொண்டு அது அங்க வருது. ரொம்ப அருமை. அப்படிதான் நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மறுரூபமாகுதல் என்பது வெளியரங்கமா வெளிப்புறமா இல்ல, மாறாக அது நமக்குள்ள நடந்து நிறைவேற வேண்டிய ஒன்று. நமது மூளையில நடக்க வேண்டிய ஒரு பெரிய மாற்றம். புதிய குணங்கள் உருவாகணும், பழைய குணங்கள் அழிந்தே போகும். சைமல்டேனியஸா அது நடக்கணும். வேலை அதுதான் வந்துட்டு அக்கிரமத்தை வெறுக்கணும், நீதிய நேசிக்கணும். எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்? இது 2 இத பண்ணா போதும். ஆனா ஒரே நேரத்துல அக்கிரமத்தை வெறுக்கணும், நீதிய நேசிக்கணும். பாருங்களேன், அக்கிரமத்தை வெறுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீதிய நேசிச்சுட்டே இருக்கிறோம்னா என்ன ஆகும்? சோ அந்த வசனத்தை அப்படியே எடுத்து நம்ம இங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணா, அக்கிரமத்தை வெறுக்கிறோம் அப்படின்னா, கெட்ட பழக்க வழக்கங்கள, கெட்ட செயல்கள, கெட்ட வார்த்தைகள, கெட்ட சிந்தனைகளை வெறுத்துட்டே இருக்கிறோம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மாம்சீக பலகீன குணங்கள் என்பது, அந்த சினாப்சிஸ் அது ரொம்ப வலுவிழக்க ஆரம்பிச்சு, அந்த கனெக்ஷன் போயிடும். அதவே யோசிக்கிறோம், அதவே பேசுறோம், அதவே செய்றோம், அதே பழக்க வழக்கம் மாறுது, வழக்கமா மாறுது. அதுவே நமக்கு இப்போ புதிய கனெக்ஷன்ஸ் உண்டாகி குணமாக. ஆனா, முக்கியமான விஷயம், அது உள்ளாக நடக்க வேண்டிய ஒரு மாற்றம். இந்த மாற்றம் உள்ளாக நடக்கணும். எப்படிதான் நடக்கும்? ஒருமுகப்படுத்தப்பட்டு, தொடர்ச்சியா, திரும்ப திரும்ப நாம் செய்கிற செயல்கள் குணங்களாக, புதிய குணங்களாக நமக்குள்ள அங்க பாடம் எடுக்கும்போது ஆரம்பத்துல கேட்டோம். எப்படி இந்த குணலட்சணத்துல தீவிரப்படுத்துவது? குணலட்சணத்துல நான் வேகமாக வளரணும். ரொம்ப சிம்பிள் தேவன் சொல்ற விஷயம். பி ஃபோக்கஸ்ட், பி கன்சிஸ்டன்ட், பி ரெப்படிட்டிவ். ஒருமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப நான் நீதி என்று சொன்னது எதுவோ அதிலேயே கவனமாயிருங்க. அப்போஸ்தலன் பவுல் வேற மாதிரி சொல்லிட்டார். அந்த ஒன்றையே நான் நோக்கி போயிட்டே இருக்கேன். அப்ப இங்க இன்னொன்றுக்கு நோ ஆப்ஷன், நோ ஆப்ஷன். மற்றதுக்கு இடமே கிடையாது. இடமே கிடையாது. நமக்குள்ள இந்த ஒரு மன உறுதி தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரீசெட். கலாத்தியர் 5, 16, 18ல ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள நம்ம முயற்சிக்கணும். மாம்ச இச்சையை நிறைவேற்றாதபடிக்கு நம்மை பார்த்துக் கொள்ளணும். இதுக்கு Philippians 3:9-13 அழகா சொல்லும்போது பாருங்க. The constant tendency of the flesh is downward and in opposition to the new mind. மாம்சத்தின் நிலையான போக்கு என்பது கீழ் நோக்கியும் புதிய மனதிற்கு எதிராகவுமே இருக்கு. It follows that those even who have already consecrated to the Lord need to reset or re-establish their affections on the heavenly things continually. ஏற்கனவே தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள் கூட பரலோக விஷயங்களில் தங்கள் பாசத்தை, நேசத்தை, வாஞ்சைய, விருப்பத்தை தொடர்ந்து மறுசீரமைக்க அல்லது மீண்டும் நிறுவ வேண்டும். ரொம்ப நல்ல வார்த்தைகள். தமிழ்ல நமக்கு பஞ்சிங்கா இருக்கான்னு தெரியல. ஒரு மறுசீரமைப்பு நமக்கு நடக்கணும் அல்லது மீண்டும் நாம் அதை நிறுவனம். இங்கிலீஷ்ல ரீசெட் ஆர் ரீஎஸ்டாப்ளிஷ் அவர் அஃபெக்ஷன்ஸ். நம்முடைய மனதினுடைய விருப்பம், வாஞ்ச, எதிர்பார்ப்பு, தேடல், அதனால நமது பிரயாசங்கள் என்று
எல்லாமே பரத்துக்குரியதாக ரீசெட் பண்ணணும், ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்படி ஒரு செல்போன் ஏதாவது பிரச்சனை ஆச்சு, என்ன பண்றோம்? ரீசெட் பண்றோம். எப்படி ரீசெட் பண்றோம்? அந்த ஒரு அந்த ஒரு பட்டனை ஒரு 10 செகண்டுக்கு அழுத்தி பிடிக்க சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது ரீசெட்ல? என்ன பிரச்சனையோட அது ஹேங் ஆயிட்டு நிக்குதோ, அப்படியே ஆஃப் ஆயிடும். அப்புறம் புதுசா ஆன் ஆகுது. அந்த பிரச்சனையே இல்லாம. கிட்டத்தட்ட அந்த ரீசெட் செல்போனுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா அது நம்ம மூளைக்கு செய்யணும். என்ன கண்டிஷன்ல இருக்குது? என்ன குணங்கள் அங்க இருக்குது? அதெல்லாம் அப்படியே நசுங்கணும். அப்படியே மாயமாகணும். அப்படியே காணா போணும். ஆனா அதே இடத்துல புதிய குணங்கள் அப்படியே வந்து தேரோட்டும். அன்பானவர்களே, பாடமா எடுக்கிறது ஈஸி. அதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி அந்த குணலட்சணத்துல துரிதமாக முன்னேறி போகிறது என்பது நம்ம தான் பார்த்தோமே. ஒரு நாள், ஒரு வருஷத்துல நடக்காது. வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொள்ளும். ஏதோ ஒரு செயல ஒரு நாள்ல செஞ்சா அது நடந்துடாது. அது போன்ற செயல்கள வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செய்து நம்ம அதை நிறைவேற்றி கொள்ளணும். அப்போ பாடத்தினுடைய மைய கேள்வியும் அதுக்கான பதிலும் என்னன்னா அதுதான். குணலட்சண வளர்ச்சியே நமது மறுரூபமாகுதல், நமது உயிர்த்தெழுதலாக இருக்கும்போது, அந்த குணலட்சண வளர்ச்சிய தீவிரப்படுத்துவது, வேகப்படுத்துவது எப்படிதான் நம்ம செய்யணும் அப்படின்னா, அன்பானவர்களே, be focused, consistent and repetitive in godly things. தேவனுக்கு உகந்த விஷயங்களில், பரலோகத்துக்கு உகந்த விஷயங்களில் ஒருமுகப்படுத்தப்பட்டவர்களா, நிலையானவர்களா, திரும்ப திரும்ப ஈடுபடுகிறவர்களாக நம்மை காத்துக்கொண்டால், அதே சமயத்துல மாம்சத்துக்கு உரியதா நம்முடைய பழைய சுபாவங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களை முற்றிலுமே எதிர்த்து, வெறுத்து, அதை கூட என்னதான் பண்ணணும்னா ஒருமுகப்படுத்தப்பட்டு கன்சிஸ்டண்டா நிலையாக திரும்ப திரும்ப வெறுத்து நசுக்கி விலகி போனோம்னா கண்டிப்பா அது அங்க நமக்குள்ள நிறைவு. ஆனா இதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க நம்ம பார்க்கும்போது 5th வால்யூம்ல சகோதரர் சொல்றார், இந்த குறுகிய பாதையில நடப்பவர்களின் முக்கிய போராட்டங்களில் ஒன்று சுய சித்தத்திற்கு எதிரானது. அப்படின்னா நம்முடைய சுய சித்தத்துக்கு எதிராக மேற்கொள்ளுகிற போராட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய போராட்டங்களிலேயே முக்கியமான போராட்டம். ஏன்? தங்கள் சித்தங்களை பரலோக தந்தையின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுத்தி அவற்றை அங்கேயே வைத்திருப்பது. ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட். நம்முடைய சித்தத்தை பரலோக பிதாவின் தந்தையின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுத்தி நிலையிலேயே வைத்திருப்பது என்பது பெரிய போராட்டம். ஒரு நாள் செய்யலாம், எல்லா நாளும் முடியறதில்ல பிரதர் என்பது நம்ம எல்லாருடைய சாட்சியாக அங்கே இருக்கு. ஆனா எல்லா நாளும் முடியணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம். அன்பானவர்களே, இது எப்படி நாம செய்யலாம்? 2 கொரிந்தியர் 10:5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ரொம்ப ஆழமான வசனம் இது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த பண்ணுகிறோம்னா, இந்த குணங்கள் எங்க துவங்குது? நமக்குள்ள அனுமதிக்கிற எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள்ல துவங்குது. அதுவே வலுவடையும் போது வார்த்தையா மாறி, செயலா மாறி, பழக்கமா மாறி, குணமா மாறுது. அதனால அந்த எண்ணங்களை கவனிச்சிடுங்க. அந்த எண்ணத்தை என்ன பண்ணிடுங்க? ஏன் இப்படி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியில ஏவப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் ஏன் இந்த ஃபார்முலா கொடுக்கணும்? உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், நினைவுகள் இது எல்லாமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருங்க. ஏன் சொல்லணும் அப்படின்னா,
நமது இருதயத்துல நாம் அனுமதிக்கக்கூடிய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் என்பது கர்த்தர் இயேசுவுக்கு உட்பட்டதா, அவருக்கு உரியதா, அவர் அங்கீகரிக்க கூடியதாக இருப்பவைகளை மாத்திரம் அனுமதிச்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ரீதியில அந்த எண்ணத்தை வேற எங்கேயும் சிதற விட்டுறாரு. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்னா, உங்க எண்ணங்களை அரெஸ்ட் பண்ணி செல்லுல போட்டுருங்க. அங்கேயும் இங்கேயும் சுத்த விடாதீங்க. அதான் அர்த்தம். சோ அப்போ அது ரொம்ப அதிக டிட்டர்மினேஷனோட நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதிகப்படியான மன உறுதியோடு செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம், என்னுடைய எண்ணம், யோசனை, நினைவுகள் தேவனுக்குள்ள, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அடங்கக்கூடியவைகளாக நான் பார்த்துக்குவேன். என்னுடைய எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகளை வேற எங்கேயும் அலைப்பாய விட மாட்டேன். அந்த ரீதியில் அவைகளை நானு சிறைப்படுத்துவேன். அப்படிதான் நாம் இருக்கணும். அன்பானவர்களே, கடைசி வசனம் பார்க்கும்போது பிலிப்பியர் 4:8. அதை எப்படி நாம செய்யறது என்று கேட்டா, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அங்க கூட வருது பாத்தீங்களா, அவைகளையே ஒருமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டே இருங்க. வார்த்தையா மாறும். பேசிட்டே இருங்க, செயலா மாறும். செஞ்சுட்டே இருங்க, பழக்கமா மாறும். பழகிட்டே இருங்க. இப்ப நியூரான்ஸ்ல அவைகள் புதிய குணங்களாக பதிவு பெற்று, அதாவது பதிவாகி, இன்சுலேட் ஆகி நிரந்தர குண லட்சணங்களா மாறும். இதை மாத்திரம் செய்து கொண்டே இருக்கும் போது மூளையினுடைய இன்னொரு தன்மை என்னன்னா, பழைய குணங்களுக்கு உகந்த அந்த எண்ணங்கள் வராம இருக்கும் போது அந்த குணங்களினுடைய கனெக்ஷன்ஸ் வீக் ஆகி அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்படி நிறைவானது வரும்போது குறைவானது அங்க நீங்கி போகும். இந்த ஒரு முயற்சியில நம்ம ஜெபத்தோட உறுதியாக தரித்திருந்து, இதுவே அர்ப்பணித்த வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்ற ரீதியில இதற்கு கவனம் கொடுப்போமே ஆனால், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நமது சுப மாற்றம் நம்முடைய மன விருப்பத்திற்கு ஏற்ப துரிதமாக நமக்குள்ள அதனால் தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.